தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கு கட்டணம் நிர்ணயித்து பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு தமிழக அரசும் கட்டண நிர்ணய குழுவும் பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள் உள்ளிட்ட தனியார் தொழிற்கல்வி கல்லூரிகளுக்கு கட்டணம் நிர்ணயிக்க கட்டணம் நிர்ணய குழுவை நியமித்து தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. தமிழகத்தில் உள்ள தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கு 2022-23, 2023-24, அதே போல 2024-25 ஆண்டுகளுக்கான கட்டணத்தை நிர்ணயித்து நீதிபதி வெங்கட்ராமன் தலைமையிலான கட்டண நிர்ணய குழு கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு சுயநிதி மருத்துவ கல்லூரி சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கொடுத்திருந்தனர். அந்த மனுவில் தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கு அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கட்டணமாக 4,35,000 ரூபாயும், நிர்வாக ஒதுக்கீட்டு கட்டணங்களாக 13,50,000 ரூபாயும் நிர்ணயித்துள்ள கட்டண நிர்ணய குழு தனியார் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரிகளுக்கு அரசு ஒதுக்கீட்டுகளுக்கான 5,40,000 ரூபாயும், நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 16,20,000 ரூபாயும் நிர்ணயித்துள்ளது பாரபட்சமானது என்று தெரிவித்திருந்தது. தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள வசதிகள் தான் தனியார் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரிகளிலும் இருப்பதாகவும், ஆசிரியர்களுக்கான ஊதியம் உட்பட தனியார் சுயநிதி கல்லூரிகளுக்கான செலவுகள் ஆண்டுதோறும் அதிகரித்து வரக்கூடிய நிலையில தனியார் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரிகளுக்கு அவ்வளவு செலவுகள் இல்லை என்பது மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட்டணத்தை விட தனியார் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரிகளுக்கு அதிக கட்டணம் நிர்ணயித்துள்ளது குறித்த கட்டண நிர்ணய குழுவுக்கு மனு அளித்த போதும் கூட அது பரிசீலிக்கப்படவில்லை எனவும், தனியார் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரிகளுக்கு இணையாக தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கு கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் பாலாஜி ஆகியோர் கொண்ட அமர்வு 2 வாரங்களில் இந்த மனு குறித்து பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் கட்டண நிர்ணய குழுவுக்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.